ஓம் நம சிவாய. சிவாய நம. உய்யங்கொண்ட காளி பாதமே சரணம். ஒரு காக்கும் பிடாரி அம்மா வாழைமலன் வராகி பாதமே சரணம். இப்போ இந்த சாமி ஆடுறவங்க இருக்காங்கல்ல, என் வாக்கு தவறுது, சொன்ன வாக்கு கரெக்டாக பலிதமாகணும், பெரும் பணம் நம்மளை வந்து சேரணும். நேரத்தை காலத்தை சித்தி பெற அம்மா அங்காள பரமேஸ்வரி எப்படி கும்புறதுன்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. அதுக்கு வழி இது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செஞ்சு பஸ் ஸ்டாண்டு விட்டு இறங்கி வந்து நேர சிவன் கோயிலை முட்டும். சிவன் கோயிலும் விநாயகருக்கு ஒரு விளக்கு, சிவனுக்கு, நந்தீஸ்வரர் விளக்கு, நவக்கிரகத்துக்கு 4 மூலி 4 விளக்கோ இல்லை 9 விளக்கோ இல்லை 1 விளக்கோ சூடம் ஏற்றி 2 ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு நேராக பவாடராயங்கிட்ட போகணும். முதல்ல சொன்னது வீட்டு அருள் பண்ணது. இது வந்து இந்த சாமியாரவங்க அருள் பெறுறதுக்காக பவாடராயங்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட ஒரு பூசணிக்காய், ஒரு தேங்காய், ஒரு சேவக்கோழி, ஒரு எலுமிச்சம்பழம் இதை தலையை சுற்றி பிரயோகம் பண்ணிவிட்டு நேராக திரும்ப வந்து நிசாசினி படுத்துகிறாங்க பாருங்க, அந்த இடத்துக்கு வரணும். அங்கே வந்து மாரியம்மா இருக்கும். மாரியம்மனுக்கு 2 விளக்கு ஏற்றிட்டு விபூதி எடுத்து போனது. விபூதியை வந்து அந்த தட்டில் கொட்டிட்டு நல்ல மனமுருக வேண்டின்னு, அம்மா என் வாக்கு பொய்யவன், என் வாக்கு சொன்ன வாக்கு பழிதமாவன் வேண்டின்னு ஒரு சிட்டியை அந்த குபதியை எடுத்து வாய்க்குள்ளே நாக்குள்ளே போட்டுக்கின்னு அந்த நெசாசனி அம்மா படுத்துருக்கா பாரு, அவளை முடிஞ்ச ஒரு சுத்தோ 3 சுத்தோ சுற்றிக்கின்னு அவள் காலாண்டு விளக்கேற்றணும். திரும்பவும் வந்து வரணும். வந்துட்டு பாடுற ஊஞ்சல் இருக்குது இல்லைங்களா, அந்த வழியாக போயிட்டு சுடுகாடு நம்ம சுற்றி பிணம் முதிக்கிற இடம், சுடுகாடு பெரிய சூழம் சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு அம்மா நினச்சி அவள்கல்ல, தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, பூசணிக்காய், கோழி இதெல்லாம் அறுத்து பிரயோகம் பண்ணிவிட்டு மந்திரத்தினுடைய சக்தி பெரிதாக இருக்கிறவங்க, திரும்பி வெளியே வர முடியாதவங்க அம்மா நம்ம கை உதரத்தை கொடுக்கணும். இந்த பொரியில் கொடுத்து பொரியை வந்து அங்காள பரமேஸ்வரன் நினச்சி பிரயோகம் பண்ணி எல்லாத்தையும் பொருளை இறக்கணும். அப்போ நிறைய பேர் பார்த்துட்டோம், காசு கொடு, அது கொடு, இது விடணும், அது தெரியாது இறக்கணும். அப்போது ஒரு கோழி அறுத்து விடணும், பூசணிக்காய் அறுத்து விடணும், தேங்காய் உடைக்கணும், எலுமிச்சம்பழம், தேங்காய் பழம், வெத்தலை வச்சு படைச்சிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு இதெல்லாம் செய்யணும். செய்யும்போது அம்மா உன் வாக்கு என் வாக்கு பலிதமாகணும். என்னை வேறு துஷ்ட சக்தி பிடிச்சாலும் அது என்னை விட்டு விலகி பூரணமாக அம்மா ஈஸ்வரி அங்காள பரமேஸ்வரன் உடல் குடிகொண்டு நான் வாக்கு சொன்ன வாக்கு என் வாக்கு மாதிரி இருக்கணும் அப்படி வேணும். இதுக்கு வந்து பெரிய மந்திர தகுடு இருக்குது, அதெல்லாம் உங்களால் வாங்கி செய்ய முடியாது. இது மட்டும் வேண்டிட்டு வாங்க. வந்துட்டு திரும்பி நேராக அங்காளம்மா அந்த அம்மா கோயிலுக்கு உள்ளே போய் 4 முறை சுற்றணும். சுற்றுறது எப்படின்னா, இடது கையிலேருந்து வலது பக்கமாக சுற்றும். நாம் வந்து எப்பவுமே சுற்றுறது வலது கையிலேருந்து இடது சுற்றும். இதில் வந்து இடது கையிலேருந்து வலதுமாக சுற்றணும். 4 சுற்று. அம்மா எனக்கு வாக்கு வாக்கு என் வாக்கை பிடிக்கணும் அப்படின்ட்டு. அமாவாசை அன்றைக்கி சுற்றும். அமாவாசை கழிச்சு 3 நாள், 7 நாள், 10 நாள், பௌர்ணமியில் சேர்ந்துட்டு அமாவாசை அன்றைக்கி 3 அமாவாசை வரத்துக்குள்ளே உங்கள்ட்ட நினைக்கக்கூடிய சித்தி பெறது எல்லா வேலையும் நடந்துடும். இது தெய்வீக உண்மை. ஆனால் குத்தும்போது கூட யாரையும் சேர்த்துலாம் சுற்றக்கூட பேசவும் கூடாது. அக்கம் பக்கம் எந்த ஃபோனு வந்தாலும் கொண்டாலும் பேசக்கூடாது. பேசினா மாறிடும். ஆனால் உங்களுக்கு அருள் வரக்கூடாதுன்னா நிறைய ஃபோன் வரும், பேசுவீங்க. இப்போ காசு கொடுக்குறோம், அப்போவா சொல்லுவான் கொள்ளுவான். இது மாதிரிலாம் சில
சந்தோஷமான செய்திலாம் வரும், அதெல்லாம் வாங்காத. ஏன்னா நம்மளை அந்த இதில் டைவர்ட் பண்ணுறதுக்காக செய்கிற வேலை இது. சகல நலம் பெற்று மலையின் வங்காள பரமேஸ்வரி தில்லைக்கரை பூர்ண கடாட்சியம் பெற்று வாழ வையகம் வாழ்க. வாழ்க வளமுடன். சர்வசக்தி சத்தியம்.